எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கிறோம். உங்க காலில் அடிபட்டுனா உங்களுக்கு வலிக்குமா? ஐயையோ கால் தானே அடிபட்டது, அந்த விரலை எடுத்துருவோம்னு நினைப்பீங்களா? இல்லை, அதுக்கு காயத்தை கட்டி மருந்து வச்சு இல்லையா, எல்லா விரலை விட அந்த விரலை பத்திரமா பாதுகாப்பீங்க, அப்படித்தானே? பெருவிரலில் அடிபட்டு இருந்ததுன்னா பெருவிரலில் ஊனி நடப்பீங்களா? மூளை சொல்லும் மற்ற 9 விரல்கிட்டையும் அந்த விரலால் என்ன செய்ய முடியாது, கால் ஊன முடியாது. நீங்க தான் இந்த சரீரத்தை சுமந்து நடக்கணும் என்னன்னு சொல்லி அப்படியே நடக்கும் பொழுது கட்டளையில போய் அந்த கால் இடிச்சிடும், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பட்ட இடத்திலே படும். எத்தனை பேர் உறங்கிட்டு இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஆமே, ஸ்தோத்திரம். இனி நம்முடைய தேசத்திற்காய் மாத்திரமல்ல, உலகத்திலே யார் இப்படிப்பட்டதான இன்னல்களை அனுபவித்தாலும் உங்க மனதில் உங்களுடைய தனி ஜபத்தில் அவர்களுக்காய் பாரப்பட்டு ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. இது தேவன் விரும்புகிற ஒரு இருதயம். ஆமேன். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல கனியுள்ள இருதயமாக இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லை, நாம் கடந்து செல்கிறோம் வேத வசனத்துக்கு நேராய். சங்கீதம் 73வது அதிகாரம் அதன் துவக்கத்திலிருந்து வாசிப்போம். 73, அது யாருடைய சங்கீதம் என்று சொல்லி வாசியுங்கள். ஆசாபின் சங்கீதம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆசாபின் சங்கீதம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். போதும். ஆமென். யார் இந்த ஆசாப்? சங்கீதம் எல்லாம் தாவீது எழுதினது கிடையாது. அல்லேலூயா. ஆனா இந்த ஆசாப் யாருன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாப் ராஜாவா? ராஜான்னு சொன்னவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். நல்ல பைபிள் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆசாப் யார்? தாவீதுக்கு என்ன ஒரு பெயர்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்க. ஆமேன். ஆசாப் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆசாப் ஒரு மனுஷன் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆசாப் ஒரு தேவதூதன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகலமும் குழப்பம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சரி, 1 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். போதும். யார் இப்ப சொல்லுங்க? நான் கேட்டேன்னா தீர்க்கதரிசியான இவர் யார் தெரியுமா? மகா சிறந்த இசைக்கலைஞர். தாவீதினுடைய அந்த இசை குழுவில இருந்த மிக பெரிய இசைக்கலைஞர். தீர்க்க தரிசனத்தோடு எப்படி சொல்லுவாரா? ஆமே. 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான திருஷ்டிக்காரர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி ஏற்படுத்தப்பட்டார்? தொடர்ந்து வாசிங்க. அது 1 நாளாகமம் 25:1. ஏமான் எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். அல்லேலூயா. அப்போ தாவீது தான் என்ன செய்திருக்கிறார்? தேவனுடைய ஊழியத்திற்கென்று இந்த சங்கீதம் பாடுவதற்கு, இசையினாலே தீர்க்க தரிசனம் சொல்லி பாடுவதற்கு தாவீதாலே ஏற்படுத்தப்பட்டவர் தான் யார்? இந்த ஆசாப். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை இந்த 73ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். 1வது வசனத்திலிருந்து மறுபடியும் வாசியுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். தீர்க்கதரிசியாகிய ஆசாப் துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து பொறாமை கொள்கிறார். நல்ல கவனியுங்கள், நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசி ஆகிய
அந்த சிறந்த இசைக்கலைஞர், ஞான திருஷ்டிக்காரன் இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் என்ன சொல்லுகிறார்? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அப்படி என்றால் அவர் இந்த துன்மார்க்கர் மேலே பொறாமை கொண்டு தள்ளாடுகிறார். இந்த சங்கீதம், இந்த அதிகாரம் இங்க இருக்கிற நம் எல்லோருக்கும் மிக மிக பிரயோஜனமாயிருக்கும். எல்லாரும் விழிப்போடு இருக்க வேண்டும். துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து பொறாமை கொள்ளுதல், தேவனை தேடாத ஜனம் வளருவதை பார்த்து பொறாமை கொள்ளுதல், அடுத்தது ஏமாற்றம் அடைதல். எப்படி ஏமாறுகிறார்? தொடர்ந்து வாசியுங்கள். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. இந்த ஆசாப் இந்த உலகத்தில் உள்ள வாழ்வை எப்படி பார்த்து அவர் இங்கே இதை எழுதுகிறார் தெரியுமா? தீமை செஞ்சவனுக்கு ஆண்டவர் தீங்கு செய்வார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வாதிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கொடுமைப்படுத்துகிறார் இந்த தேவன். ஆனால் இங்கே பாருங்கள், அவர்களுக்கு இந்த துன்மார்க்கனுக்கு மரண பரியந்தம் என்ன இல்லையாம்? நல்ல கவனிங்க. உண்மைதானா? உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கீங்களா? அநியாயம் செய்கிறவர்கள், அநீதி செய்கிறவர்கள், அயோக்கியர்கள், அவர்களுக்கு மரண பரியந்தம் என்ன இல்லையாம்? இடுக்கண் இல்லை. ஏமாற்றம் அடைகிறார், பொறாமை கொள்ளுகிறார், ஏமாற்றம் அடைகிறார். தொடர்ந்து வாசியுங்கள் 5வது வசனம். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் உடையும் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அப்போ என்ன செய்கிறார்கள்? பெருமையோடு கொடுமை செய்கிறவர்களாயிருக்கிறார்கள், பெருமையாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. மனுஷர் படுகிறதான வருத்தம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருமைப்படுகிறார்கள். பெருமையோடு மற்ற மனுஷனுக்கு என்ன செய்கிறார்கள்? கொடுமை செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்லை? இடுக்கண் இல்லை. இதை பார்த்து யார் பொறாமை கொள்ளுகிறது? தீர்க்கதரிசியாகிய ஞான திருஷ்டிக்காரனாகிய நம்மை போல அல்ல. அவர் ஞான திருஷ்டிக்காரர், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். அவரே பொறாமைப்பட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம படுகிறது இல்ல பொறாமை. நமக்கெல்லாம் ஆண்டவர் குறித்து அவ்வளோ அறிவு இல்லை. ஆமென். ஆனால் நன்றாய் அறிந்த அந்த மனிதன் சொல்லுகிறார், இவர்கள் இப்படியெல்லாம் வாழுகிறார்களே, இப்படி உயர்ந்திருக்கிறார்களே, சாதாரண இஸ்ரவேலர் படுகிறதான இந்த வேதனை அவர்களுக்கு வரவில்லையே. நாங்க ஒரு சின்ன பொய் சொன்ன உடனே, ஒரு சின்ன அக்கிரமம் செஞ்ச உடனே ஆண்டவர் எங்களை எவ்வளவாய் தண்டிக்கிறார். அவர்கள் பெருமையாய் நிறைந்து எதை ஆடையாய் வைத்திருக்கிறார்களாம்? கொடுமை செய்வதை ஆடையாய் வைத்திருக்கிறார்கள். 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? உங்க இருதயத்தின் காயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆறப்போகிறது. ஆசாபு பயங்கரமான ஒரு ஆள். ஆமென். பயங்கரமா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் பாருங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்க போகிறது. அவர்கள் கண்களில கொழுப்பு இருக்கிறதாம். ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க இருதயத்துல கொழுப்பு இருந்தாதான் ஆபத்துன்னு. ஆனா இவங்களுக்கு எங்க இருக்கிறது? கண்ணில கொழுப்பு இருக்கிறது. அந்த கொழுப்பு இருக்கிறதுனால எடுப்பாய் பார்க்கிறது, கொடுமையாய் பார்க்கிறது. தொடர்ந்து வாசியுங்கள். நமக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்கிற இன்னைக்கு நேரம் இல்லை. ஒரு 1:30க்கு முடிச்சா போதுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சாப்பிடணும், டியூஷனுக்கு போகணும். நாளைய தினத்தை குறித்து என்ன ஒரு கலக்கம் இல்லையா? வேலைகள் எல்லாம் இருக்கிறது. ஸ்தோத்திரம்.
இந்த துன்மார்க்கர் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். இது சங்கீதம் தான். என்னைக்காவது ஒரு நாள் இங்க விளக்குறதுக்கு வரும். சங்கீதம் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாலே விளக்க முடியாது. ஆனாலும் ஆமென், அதுக்கு முன்னதாகவே நம்ம அறியணும். அல்லேலூயா. யாருடைய ஆமென் நாட்களும் கேரண்டி கிடையாது, அப்படித்தானே? ஆமென், சத்தியத்தை ஆமென் அதனதின் காலத்துல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? அப்ப இந்த காலத்துல மிகவும் மிகவும் தெளிவான நாம் கேட்க வேண்டிய வசனம். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் போதும் போதும். இந்த 9 வசனம் வரை நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. இவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில இருப்பாங்க, சபைக்குள்ளே இருப்பாங்க. ஆமென், சீர்கெட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். சிலரை பார்த்திருக்கீங்களா? தங்கள் பெருமையை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனா இவனுக்கு ஆண்டவர் எதிர்த்தே நிற்க மாட்டார். அப்படித்தானே? இவன் வானம் மட்டும் உயர பேசுகிறான். இவனுடைய நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்கேயும் இவருடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் செய்வது கொடுமை. 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். எல்லாம் நல்லா கவனிங்க. என்ன நடக்கிறது தெரியுமா? இதை பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் வழியாய் திரும்புகிறார்கள். இவர்களை பார்க்கிறதான இப்பொழுதுள்ள சபையார், ஆவிக்குரிய சபையார், கிறிஸ்தவர்கள் இந்த துன்மார்க்கருடைய பாதைக்கு நேராய் திரும்புகிறார்கள். ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னு சொல்றீங்களே, வசனம் அதுதானே சொல்லுது. துன்மார்க்கனுக்கு கேடில்லை, அவன் எவ்வளவோ கொடுமை செய்கிறான், இருமாப்பாய் பேசுகிறான், சீர்கெட்டவனாய் இருக்கிறான். இவனுடைய வளர்ச்சியை பார்த்து இவனுடைய பாதைக்கு நேராய் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பினார்களாம். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கிறது இங்க பாருங்க. தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். இங்க இந்த தமிழ் வேதாகமத்துல தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுமந்து வரும் என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், their people turn to them and drink up waters in abundance. அப்படி என்றால் இங்கே தண்ணீரை குடிப்பார்கள், இன்னும் ஒரு இடத்துல அவங்க குடித்து தீர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீர், தண்ணீர் என்று சொல்லும் பொழுது துன்பத்தை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. என்னத்தை குறிக்கிறது? துன்பத்தை குறிக்கிறது. இங்க his people return here and waters of a full cup are drained them. அப்படின்னா ஒரு முழு கோப்பை நிறைய துன்பம் என்கிற நீரை கொடுத்து அவர்களை குடிக்க சொல்வார்கள். அவர்கள் அதை குடித்து தீர்ப்பார். துன்பத்தை இவர்கள் குடித்து தீர்த்தாக வேண்டும். பழைய காலத்திலே விஷம் நிறைந்த கோப்பையை என்ன செய்வார்களாம்? குற்றவாளிகளுக்கு கொடுப்பார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாரெல்லாம், எந்த இஸ்ரவேலரெல்லாம் ஆமென் தண்டனை அடையாத துன்மார்க்கருடைய இந்த வழிகளுக்கு நேராய் நீங்கள் திரும்புகிறீர்களோ, நீங்கள் துன்பம் என்னும் கோப்பை நிறைந்த அந்த நீரை பருகியே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீர், தண்ணீர் சில இடத்துல வேதாகமத்தில் ஆசீர்வாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல தண்ணீர் துன்பத்தை சொல்லி இருக்கிறது. ஆமென். தண்டனையை சொல்லி இருக்கிறது. கோப்பை அது தண்டனையை குறிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அது முழு தண்டனை, தீவிரமான தண்டனை.
அதை அவர்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். 11வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? ஆ, உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். ஆ, இதோ இவர்கள் துன்மார்க்கர், ம், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ஆ, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி ஆ. குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். போதும். 13வது வசனத்துல தான் அவருடைய சறுக்குதல் இருக்கிறது. பாருங்க, முதலாவது தள்ளாடுதல், சறுக்குதல். என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த ஜனங்கள் இப்படி உயர்ந்து தண்டனை இல்லாம இருக்கிறத பார்த்து நான் விருதாவாக வல்லவா என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன். நான் விருதாவாக அல்லவா இந்த நியாய பிரமாணத்தை கைப்பற்றினேன். நான் விருதாவாக அல்லவா ஆண்டவருக்கு பலி செலுத்தினேன். இவர்களைப் போல இருந்திருப்பேன்னு சொன்னா நான் உயர்ந்திருப்பேனே. யார் சொல்லுறது? யார் சொன்னது? தீர்க்கதரிசி சொன்னார், ஞான திருஷ்டிக்காரன் சொன்னார். நம்ம சொல்லுகிறோம், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். நான் சபைக்கு போகிறதுனால, நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால, இந்த வேதத்தை சுமக்கிறதுனால அல்லவா எனக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள். அவனை போல ஆலயத்துக்கு போகாம இருந்திருந்தா, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகாம இருந்திருந்தா எனக்கு மேன்மை கிடைத்திருக்குமே. ஓ பாருங்க, அவனை போல மற்ற மதத்தில் இருந்திருந்தா, அந்த ஜாதியில இருந்திருந்தா எனக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைத்திருக்குமே. எத்தனை பேர் நினைக்கிறாங்களா? இல்லையா? நினைக்கிறாங்களா? அவர்களுக்கு நஞ்சு கலந்த என்ன கொடுப்பாங்க? கப்புல, கோப்பையில துன்பம் என்னும் நீரை பருகியாக வேண்டும். தேவனுடைய ஜனமாயிருந்து துன்மார்க்கனுடைய வழியை பார்த்தால், அல்லது அவனுடைய வழிக்கு நேராய் தன்னை அவன் ஒப்பு கொடுத்தால், அந்த வழியிலே அவன் போனால் இந்த துன்பத்தை அவன் பருகியாக வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அவர் என்ன சொல்லுகிறார்? விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன், குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். 14 நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, நான் செய்கிற சிறிய தவறுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாதிக்கிறார். சின்ன தவறு தான் செய்தேன், சின்ன மீறுதல் தான், நான் காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேனே. அப்படித்தானே? சிலர் அப்படிதான். திங்கட்கிழமை காலையில வேலைக்கு கிளம்பி போகும்போதுதான் எல்லா பிரச்சனையும் வரும், வந்துட்டே இருக்கும் பிரச்சனை. அப்படித்தானே? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அடிகளுக்கு மேல அடி, இழப்புகளுக்கு மேல இழப்பு, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். நான் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் விருதாவாக அல்லவா இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டேன், விருதாவாக அல்லவா நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன், விருதாவாக அல்லவா இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டேன். நானும் அவர்களைப் போல இருந்திருக்கலாமே, அவர்களைப் போல மேன்மையாய் கை நிறைய பணத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, ஆஸ்தியோடு நான் இருந்திருக்கலாமே. என்னுடைய மனம் விரும்புகிற எல்லா காரியத்தையும் என்னால் அனுபவித்து இருக்க முடியுமே. நான் விருதாவாக அல்லவா. அடுத்து 15 என்ன சொல்லுகிறார்? இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அல்லேலூயா. இவ்விடம் நான் என்னுடைய இருதயத்தில் நினைக்கிறேன், ஆனால் இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று சொல்வேன். ஆனால் இப்படி நான் செய்வேன், இப்படி நான் செய்தால் தேவனுடைய ஜனத்திற்கு நான் துரோகி ஆவேன். ஞான திருஷ்டிக்காரனாகிய நான், தீர்க்கதரிசியாகிய நான், இப்படி நான் என்னுடைய வழியை நான் திருப்பினால் என்னை பின்பற்றி இருக்கிறதான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் துரோகி ஆவேன். என்னை போல இவர்களும் பின்பற்றுவார்கள். நான் இடரல் உள்ளவனாவேன், நான் சர்க்கல் உள்ளவனாவேன், அவர்களை தள்ளாட செய்கிறவனாவேன். ஆமென். நான் அப்படி சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை பெற்றவர் அந்த தீர்க்கதரிசி இதை அறியும்படிக்கு, இந்த ரகசியத்தை அறியும்படிக்கு, ஏன் இப்படி நடக்கிறது என்று அறியும்படி 16வது வசனத்தை வாசியுங்கள். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, இப்பொழுது பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும். இதுதான் தீர்க்கதரிசின்னு சொல்றது. ஆண்டவர் அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். எப்படி உலகத்திலே மனிதனுடைய வாழ்வு முடிந்த பின்பு
அவன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஆசாபுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. 17 வாசியுங்கள். அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. 17. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. என்னுடைய மனதில் அது விசனமா இருக்கிறது. இதை நான் யாரிடத்துல போய் சொல்லுகிறது? மன குமுறலா இருக்கிறது. இந்த இடத்துல குமுறலோடு இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து மனவேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா? இதற்கான தீர்வு இப்பொழுது இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அல்லேலூயா. என்ன செய்கிறாரா? சறுக்கலான இடத்தில் நிறுத்துகிறாராம். சறுக்கலான இடத்தில் நடந்து போக முடியுமா? ஆமே, இப்படி இருந்தா நடக்கலாம், இப்படி இருந்தா நடக்க முடியுமா? இந்த சுவர்ல நடக்க முடியுமா? அவரு சொல்லுகிறாரா, நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு முடியும்னா இந்த இடத்துல நெல்லுப்பான்னு சொல்லுகிறார். சறுக்கலான இடம், பிடிக்கவே முடியாது. குளத்துல எல்லாம் வழுக்கம் பார்த்துருக்கீங்களா? மெதுவா போனா அப்படி தப்பிடலாம். ஸ்பீடா போனா என்ன செய்ய முடியும்? தலையில பயங்கரமான ஒரு அடி கிடைக்கும். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அவர்கள் முடிவு எப்படி இருக்குமாம் அவர் கவனித்து உணர்கிறார். அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். பாழான இடம், மிகவும் ஆழமான இடம், மிகவும் இருட்டான இடம், யாரும் அங்கே போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம், யாராலும் அங்கே சென்று அவர்களை மீட்கவே முடியாது. அவர்களுடைய ஆஸ்தியோ இந்த பூமியிலே பலுகி பெருகி இருக்கிறது. அவர்களுடைய பெயரோ பல இடங்களிலே பொறிக்கப்பட்டு இருக்கிறது. தங்களுடைய பெயர்களை ஊர்களுக்கு வைக்கிறார்கள். அந்த ஊர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் இவன் போன இடம் பாழான இடம், யாரும் போக முடியாது, யாரும் மீட்க முடியாது. அவன் சறுக்கலான இடத்திலே அவன் போய்கொண்டே இருக்கிறான், போய்கொண்டே இருக்கிறான், போய்கொண்டே இருக்கிறான். முடிவே இல்லை. பாழான இடம். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். 20. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் இப்படிப்பட்டவனுடைய வாழ்வு மறைந்து போகிறது. சொப்பனத்தை போல கொடுமையாய் வாழுகிற, கொடுமையை செய்கிற, அநியாயத்தை செய்கிற துன்மார்க்கன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறானே, சொப்பனத்தை போல. காலையில் எழுந்த உடனே சொப்பனம் ஞாபகமே இருக்காது நிறைய பேருக்கு. ஒரு சொப்பனம் தான், அது பொய்யாய் போகிறது. அந்த வாழ்க்கையே மாயை. அவன் சம்பாதித்ததே மாயை. அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமே, சிலர் கனவு காணும் போது நிறைய பணத்தை எல்லாம் பார்ப்பாங்க, நிறைய தங்கத்தை எல்லாம் பார்ப்பாங்க, ஆமேன், நிறைய நகையெல்லாம் பார்ப்பாங்க. சரி, கனவு பார்க்கும் போதே கையில இறுக பிடிச்சிட்டு இருந்தா காலையில இருக்குமா? கையில இருக்கா? அப்படித்தானே சிலர் நினைப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? கனவு காணும் போது அதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அங்க ஒண்ணுமே இருக்காது. நிறைய பேர் சிரிக்கிறாங்க. பிடிச்சிடணும். அல்லேலூயா. அப்போ நித்திரை தெளிந்த உடனே அவர்கள் ஒளிந்து போகிறார்கள். நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். நீர் விழிக்கும் பொழுது, நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உம்மை நம்பி இருக்கிற மக்களுக்கு நித்திய ஜீவனை நீர் கொடுக்கும் பொழுது இந்த மக்களை நீர் இகழுவீர். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் உங்களை அறியேன். ஒருவேளை கிறிஸ்தவனாயிருந்து ஆண்டவருடைய பெயரிலே, ஆமேன், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பேயை ஓட்டுனவராயிருக்கலாம், தீர்க்க தரிசனத்தை சொன்னவனாயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், ஆமேன், அக்கிரம செய்கைக்காரனே, நீ என்ன கொடுமையாய் வாழ்ந்தாய்? தாகத்தோடு வந்தவர்களுக்கு நீ தண்ணீர் கொடுத்தாயா? வியாதியா இருந்தவர்களை பார்க்க சென்றாயா? அக்கிரமக்காரனே, எத்தனை சிறியவரை நீ இழச் செய்தாய், எத்தனை ஆத்துமாக்களை நீ, ஆமென், சர்க்கரான இடத்திலே கொண்டு விட்டாய். ஆமென்.
துன்மார்க்கனுக்கு இது நடக்கும். 21 வாசியுங்கள். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளின் திரியங்களிலே குத்துண்டேன். இப்படியாக ஆண்டவரே உம்முடைய உன்னத திட்டத்தை, இவ்வளவு பெரியதான மகிமையை நான் அறியாமல் மனம் கசந்து என்னுடைய உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். உம்முடைய ஜனங்களை நீர் இவ்வளவாய் நேசிக்கிறீர், உம்முடைய ஜனங்களை நீர் விட்டு விடுகிற தேவனே அல்ல ஆண்டவரே, நான் மனம் கசந்தேன். இஸ்ரவேல், ஆமென், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர்களை விட்டு விட மாட்டார். அல்லேலூயா. 22 வாசிப்போம். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். போதும், கவனிங்க. தேவனை அறியாதவன் யாராம்? சொல்லுங்க, தூக்கம் எல்லாம் போகட்டும். அல்லேலூயா. தேவனை அறியாதவன் யாராம்? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய ரகசியத்தை, தேவனுடைய சத்தியத்தை அறியாதவன் மூடன். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சத்தியத்தை, அவருடைய ரகசியத்தை, அவருடைய வசனத்தை, அவரை அறியாதவன் மூடன். வசனம் சொல்லி இருக்கிறது. தீவன் மேலே பொறாமை கொள்ளுகிறவன் மூடன். துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்து பொறாமை கொள்ளுகிறவன் மூடன். அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறார்? நான் மிருகத்தை போல இருந்தேன். தேவனை அறியாதவன் மிருக குணத்தை வெளிப்படுத்துகிறான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அங்க சொன்னார், நான் விருதாவாகவே என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ண இல்லை ஆண்டவரே, நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நெருக்கத்தின் நேரமாயிருந்தாலும் ஆண்டவரே, நான் வாதிக்கப்படுகிற நேரமா இருந்தாலும், நீர் எனக்கு தண்டனை கொடுக்கிற நேரமா இருந்தாலும், தேவனே நீர் என்னுடைய வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அவர் என்னுடைய வலது கரத்தை பிடித்து தாங்குகிறார்? சொல்லுங்க, அவர் என் வலது கரத்தை பிடித்து தாங்கு. நான் எப்போதும் அவரோடு கூட இருக்கிறேன். அந்த துன்மார்க்கனுடைய பாதையை நான் விரும்பவில்லை. அவன் உயர்ந்திருக்கிறான், அவன் அநியாயம் செய்கிறவன், கொடுமை செய்கிறவன், ஏழைகளை கொள்ளையிடுகிறவன். அவனுடைய வழிகளில் நாம் போக விரும்பல. நான் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆலோசனை இந்த உலகத்துல மற்ற மனுஷனை போல இருந்தது ஆண்டவரே. மற்ற மனுஷன் எதை லெக்காக கொண்டிருக்கிறானோ அந்த லெக்காய் என்னுடைய லெக்கை இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி, சொல்லுங்க, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் அந்த சர்க்கல்ல இல்ல, மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. இகழமாட்டார். அவர் விழிக்கும் போது இகழமாட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த பாதாளத்தில் அவர் தள்ள மாட்டார். அவர் ஆலோசனை தரும் பொழுது அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமென். அவர் சொல்லி தருகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடந்தா இப்ப உங்களுக்கு உபத்திரவம் தான், இப்ப நெருக்கம்தான், இப்ப கஷ்டம்தான், ஆனால் முடிவில் மகிமையில் அவர் ஏற்றுக்கொள்வார். அடுத்த வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ கன்க்ளூஷன் என்னன்னா, தேவனை விட்டு தூரம் போய் எவ்வளவு சுகித்து வாழ்ந்தாலும், என்ன இந்த உலகத்தில் உள்ள நன்மை அனுபவித்தாலும் அவர்கள் என்ன ஆவார்களாம்? சொல்லுங்க. அந்த வழி நமக்கு வேண்டுமா? அவர்களுடைய வழி நமக்கு வேண்டுமா? ஆமே. உங்களுடைய ரோல் மாடல் யார்? Who is your ரோல் மாடல்? சின்ன பிள்ளைங்க அழகா சொல்றாங்க, ஜீசஸ். ஆமே. அல்லேலூயா. உலகத்தில் சில மாடல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆமென். அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள்.
துன்மார்க்கத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். பெருமையை சரப்பணியை போலவும் கொடுமையை ஆடையை போலவும் அணிந்து, ஆமாம், நல்ல பெரிய பிரபலமா இருப்பாங்க, போய் பேசி பாருங்க, கொடுமையை பேசுவாங்க, அநியாயத்தை பேசுவாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு விருப்பம் வேறே இல்லை ஆண்டவரே. 26வது வசனத்தை வாசிப்போம். வாசித்தாச்சா? 28 வாசிப்போம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. எனக்கோ அவரை நம்பி அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். என்ன வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், எனக்கு என்ன இல்லைன்னு சொன்னாலும், அந்த துன்மார்க்கன் சொல்லுகிறதான ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நான் போகவே மாட்டேன், நான் ஒருபோது போக மாட்டேன். அவரை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலம். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உலகத்தில் இருக்கிறதா அந்த மாயையான இந்த துன்மார்க்கன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சறுக்கல்ல போய் நிற்பான், அவனால் அங்கே பிடிக்க முடியாது, அகல பாதாளத்தில் போய் விழுந்துருவான், அவனை யாராலும் மீட்க முடியாது. ஆமென். ஆனால் அவருடைய ஆலோசனையின்படி அவரை நம்பி அவரை அண்டி அவருடைய பாதத்திலே அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறதான தேவ பிள்ளை என்ன செய்வாராம்? ஆமென், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கெல்லாம் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் ஸ்கூலில் இருக்கிறதான ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்கள் பொறாமப்படக்கூடாது. ஆமென். அவங்க அம்மா அப்பா கிறிஸ்தவர்களா இல்லாததுனால உயர்ந்து இருக்கிறாங்களே, இப்படிப்பட்டதான ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இருக்கிறத, இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியலையே. துன்மார்க்கனை பார்த்து பொறாமை கொள்ளாத, துன்மார்க்கனை பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள். உங்களுக்கான வசனம் இது. அவர்கள் எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஆமென். கடைசியில அவர்கள் அகால பாதாளத்துக்கு போயிடுவாங்க. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவன், தேவனை விட்டு தூரம் போகிறவன் என்ன ஆவானாம்? நாசமடைவான். ஆனால் இங்க இருக்கிறதான ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் ஆமென் முடிவில மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஞானத்தில் குறைவு இருக்கலாம், ஆமென், அழகுல குறைவு இருக்கலாம், படிப்புல குறைவு இருக்கலாம், ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கலாம், ஆஸ்தியில குறைவு இருக்கலாம். வேதம் சொல்லி இருக்கிறது, ஒருவன் மரித்து மறுரூபம் அடைந்து மேலே செல்வான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே யோவான் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர்தான் இந்த உலகத்திலே எல்லாரிலும் பெரியவராயிருந்தார். பாருங்கள், இங்கே பேதையாயிருந்து பரலோகத்திலே போகிறவன் இவரை விட பெரியவனாயிருப்பானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற ஞானம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம் அல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிபூரண ஞானம், தேவனுடைய ஞானத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். எல்லாவற்றையும் என் தேவர் என்ன செய்கிறார்? மகிமையிலே நிறைவாக்குகிறார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறே விருப்பமில்லை. பரலோகத்தில்